ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஒன் டே ப்ராக்டிஸ் இன் ஸ்விம்மிங், ரன்னிங் அண்ட் கேலிஸ்தனிக்ஸ். வீக்கெண்ட் ஒரு நாள் இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என்னோட ப்ராக்டிஸை மார்னிங் 1 ஹவர் ஸ்விம்மிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக் ப்ரீத்திங்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்விம்மிங்கை செல்ஃபாக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்விம்மிங் கண்டினியூஸாக பண்ணும்போது நம்ம பாடியோட ப்ரீத்திங் அண்ட் என்டியூரன்ஸ் ரெண்டுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னோட ஸ்விம்மிங்லேயும் ப்ரீத்திங் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ளஸ் இப்போ நான் பிரஸ்ட் ஸ்ட்ரோக் அண்ட் பேக் ஸ்ட்ரோக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் ஒரு 2 கிலோமீட்டர் ஈஸி ரன் ப்ராக்டிஸ் பண்ணேன். நம்ம எவ்வளோ தூரம் ரன் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் கேலரிஸ் நல்லா பர்ன் ஆகும். எனக்கு ரன் பண்ணுறதோட ரன் பண்ணி முடிச்சுட்டு வர ஹாப்பி ஃபீலிங் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் என்னோட கேலிஸ்தனிக் செஷனை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட புல்லப் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னோட பாடி வெயிட்டோட சேர்த்து ஸ்மால் வெயிட்ஸை வச்சு வெயிட்டட் புல்லப்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்போட ப்ரோக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணவும் ஷோல்டர் ஸ்ட்ரென்த்துக்காகவும் எலிவேட்டட் பைக் புஷ்அப் ப்ராக்டிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பேலன்சிங் அண்ட் ரிஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்காக ஃப்ராக் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன். கோர், ஷோல்டர் அண்ட் ட்ரைசப் ஸ்ட்ரென்த்துக்காக எல்சிட் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ என்னால் எல்சிட் நல்லாவே ஹோல்ட் பண்ண முடியுது. லாஸ்ட்டாக ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸ்டில் இண்டிவிஜுவலாக ஹேண்ட் ஸ்டாண்ட் கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ண முடியல, கீழே விழுந்துட்டு தான் இருக்கேன். பட் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாள் நின்று நம்பிக்கை இருக்குது.